சொந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன ஞான பெண்ணே. தந்தானத்தானா தனதந்தானத்தானா தந்தானத்தானா தனதந்தானத்தானா தந்தானத்தானா தந்தானத்தானா தந்தானத்தானா. என்ன வருங்கோவில் இது என்ன அபிஷேகம் அது காணாமல் போனாலே பரவேசம். தெய்வம் செய்த பாவம் மீறி அன்பு தங்கச்சி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ என் ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே. ஸோ அவர் வந்து வருஷமா வாடிக்கை எல்லாரும் வேற வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்றவருக்கு வந்து முடி சீர்திருத்தம் பண்ணி ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ண போறாங்க. இதை பற்றி விவரமாக பேச நம்ம வந்து பொள்ளாச்சி வெள்ளை நடராஜனை சொல்லுவாங்க, கேட்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இனிய நண்பர் தம்பி விக்கி அவர்களுக்கு பிறந்த நாள். ஆண்டுதோறும் ஒவ்வொரு பிறந்த நாளில் தவறாமல் எத்தனையோ பக்கம் இளைஞர்கள் இன்றைக்கு திசை மாறி செல்லுகிற நேரத்திலும் கூட இந்த இளைஞர், இந்த அன்பு தம்பி விக்கி அவர்கள் ஆண்டுதோறும் ஒவ்வொரு பிறந்த நாளிலும் பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள், ஆலயங்கள் மத்தியில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய யாசகம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஆதரவற்றவர்களுக்கு அவர்களை தேடி சென்று அவர்களை முடி திருத்தம் செய்து புத்தாடை வழங்கி குளிப்பாட்டி அவர்கள் விரும்புகிற ஓட்டலுக்கு அழைத்து சென்று ஒருவேளை உணவு வாங்கி கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய நிலையில் விக்கி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதை ஏன் இவர் செய்கிறார் என்று சொன்னால், இவரை போல பல கிராமங்களில் இளைஞர்கள் இருப்பார்கள், நகரத்தில் இருப்பார்கள், பல்வேறு நம்ம வீட்டு அருகிலே இளைஞர்கள் இருப்பார்கள். யாசகம் தேடிக்கொண்டு முடிகளை அதிகமாக விட்டுக்கொண்டு அழுக்கு துணிகளை திரிந்து கொண்டிருப்பார்கள். இவர்களெல்லாம் நம் அண்ணன் தம்பி தந்தை உறவினர்கள் சித்தப்பா பெரியப்பாக இருந்தால் நண்பராக இருந்தால் விட்டு பார்த்துட்டே போவோமா? இருக்கக்கூடாது. இந்த நிலை ஆண்டுக்கு ஒரு முறையாக நம்முடைய மன திருப்திக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த விக்கி அவர்கள் அற்புதமாக ஆண்டுதோறும் அவருடைய நண்பர்களோடு இணைந்து இப்பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவரை நானும் பிறந்த நாளிலே வாழ்த்துகிறேன், நீங்களும் வாழ்த்துங்கள். நன்றி, வணக்கம். நீங்க காலையிலிருந்து பார்த்துருப்பீங்க இந்த விக்கியோட செயலை. இந்த விக்கி அவர் பிறந்த நாள்ல இவங்களெல்லாம் நம்ம காலை இவங்களாம் எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஆனா ஒரு மணி நேரத்துல இவருடைய உடமையும் மனநிலையும் மாத்தி காட்டியிருக்கிறார் விக்கி. இந்த விக்கி போல, இந்த இளைஞரை போல அனைத்து இதை பார்க்கக்கூடிய அனைவருமே நமது பகுதியில் உள்ள இந்த மாதிரி நம்ம பகுதியில் யாராவது மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களை மனம் ஊர்ந்து அவங்களை ஒதுக்கி விடாம நம்மளில் ஒருவராக நினைத்து கொண்டு விக்கி போல அனைவரும் இவர்களை தூய்மைப்படுத்தி புத்தாடை வாங்கி கொடுத்து அழகு பார்க்க வேண்டுமாய் விக்கியோட இனிய பிறந்த நாளில் நல்ல ஒரு வாய்ப்பை அனைவரும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இவர் செய்திருக்கிற செயல் உண்மையிலே ஒட்டுமொத்த இளைஞருக்கும் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு சமூக சிந்தனையாக, ஒரு விழிப்புணர்வாக அனைவரும் ஏற்றுக்கொள்வோம், எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த எப்படியெல்லாம் இவர்கள் 4 பேர் அமர்ந்திருந்தார்கள், இன்றைக்கு இவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார் என்று பாருங்கள். இவர்களே மனசார அவரை வாழ்த்தி இன்னைக்கு பாராட்டக்கூடிய நிலைமைக்கு விக்கி அவர்கள் பிறந்த நாளில் சிறப்பாக விக்கி இந்த அற்புதமான வேலை செய்திருக்கிறார். இவரை போல நீங்களும் அனைத்து இளைஞர்களும்
நம் தெருவில் இருக்கக்கூடிய வீட்டு அருகில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சூழல் உள்ளவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒற்றுமையோடு செயல்பட்டு இவர்களைப் போலவே அவர்களும் நம்மளைப் போல மனிதர்களால் என்று எண்ணி மனதில் உறுதி கொண்டு மனிதம் காற்போம், மனிதநேயம் காற்போம். விக்கியை போல அனைத்து இளைஞர்களும் முன்வர வேண்டும். நல் செயலை செய்வோம், நற்படியாய் நிற்போம்.